ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று நைட் வந்து ஸ்னோ விழுந்திருக்கும் போல். மார்னிங் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க கொடுத்த சவுண்டில் தான் நான் காலையில் எழுந்திரிக்கவே ஆரம்பித்தேன். ஒரு 9 o'clock தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு வந்து 3 o'clock மேலே ஆயிடுச்சு. நல்லா பயங்கரமாக சளி இருமல்லாம் இருந்தனால தூக்கமே வரல. ஸோ ஒரு 3 o'clock மேலே தூங்கினால வந்துட்டு காலையில் தூங்குனதே தெரியலை. நல்லா தூங்கிட்டேன். முன்னாடி நாள் நைட்டே வந்து பிளான் பண்ணியாச்சு. மறாத நாளுக்கு வந்துட்டு மட்டன் குழம்பும் பரோட்டாவும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே மட்டனை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு தான் தூங்கினேன். மார்னிங் எழுந்ததுமே வந்துட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ரெண்டுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. எப்போயுமே வந்து ஷாப்பிங் போகிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா மார்னிங்கே வந்து சமையல்லாம் முடிச்சிருவேன். ஏன்னா போயிட்டு வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வரும்போது ரொம்ப பசியோடு இருப்பாங்க. அப்படிங்கிறனால மார்னிங்கே குக்கிங்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புவோம். இன்றைக்கி ஹஸ்பண்டுக்குமே லீவு தான். அவங்க லாஸ்ட்டாக ஆஃப் எடுத்தே ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இருந்த வெஜிடபிள், கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. அதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி கிளம்பி போயிட்டுருந்தோம். மார்னிங்லேருந்து நல்லா ஸ்னோ விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ போகும்போது வந்து லைட்டாக தான் விழுந்துட்டு இருந்துச்சு. வால்மார்ட் ரீச் ஆனதுமே வந்து கொஞ்சம் அதிகமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. வால்மார்ட்டில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிட்டி மார்க்கெட் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஏன்னா வால்மார்ட்டில் வந்து கேக் பார்த்தோம். அங்கே கேக் வந்து நாங்கள் தேடின கேக் இல்லை. அதனால் சரி சிட்டி மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். அங்கேயுமே வந்து எல்லா திங்ஸுக்குமே லோ ப்ரைஸ் டேக் தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் வச்சுருந்தாங்க. ரெண்டாவது வந்து இந்த பாயில் பண்ண எக்கு வந்து பார்த்துருந்தேன். இந்த டைம் இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து இதை பார்த்ததுக்கு கவனிச்சது கிடையாது. ஆனால் இந்த டைம் வந்து இந்த பாயில் பண்ண எக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இதை கூடவாடா வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என் சின்ன பையனுக்கு வந்துட்டு கேக் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். வீட்டுக்கு போனதுமே வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே பேக்கோட அப்படியே வச்சுட்டு பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பரோட்டா வந்து ரெடிமேட் பரோட்டா தான். வரும்போதே எல்லாத்துக்கும் சரியான பசி. அதனால் வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் ரசமலாய் இருந்துச்சு. என் பெரிய பையனுக்கு வந்து பிடிக்கல அப்படின்ட்டான். நானும் அவங்க மட்டும் ரசமலாய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் வந்து என் சின்ன பையனுக்கு வந்து கேக் கட் பண்ணோம். அவனோட பர்த்டேக்கு வந்து இன்னும் 2 டேஸ்மே இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து முன்னாடியே கேக்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணியாச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து அன்றைக்கி லீவ் எடுக்க முடியாது அப்படிங்கிறனால இன்றைக்கே வந்து பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஊரில் இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்க மாட்டாங்க. மற்ற எல்லாருமே எங்கள் கூட இருப்பாங்க. ஆனால் இங்கே அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் கூட இருக்காங்க. மற்ற யாருமே எங்கள் கூட இல்லை. ஸோ அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான். இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.